அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆக்களுடைய வரிசையில் இன்றைக்கு ஒரு துஆ, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபதி வஹுலுஃபுலி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனது கஷ்டத்திற்கு நற்கூலியை கொடுப்பாயாக, மேலும் அதற்கு பகரத்தில் அதைவிட மேலானதை தந்தருள்வாயாக. இந்த துஆ நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களுடைய நேரத்திலும் ஓதுவதற்கு உண்டான துஆ. ஒரு நிகழ்வு ஒன்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இப்போ ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு புரிதலும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையிலே இருந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அல்லாஹுவினுடைய நாட்டப்படி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணவர் ஒஃபாத்தான போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்தால் இந்த துஆவை ஓதுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதன் அடிப்படையில் நான் இந்த துஆவை ஓதினேன். ஆனாலும் மனதுக்குள் நினைத்து கொண்டேன், அபூ சலமாவை விட ஒரு சிறந்த கணவரை எனக்கு யார் தரப்போகிறார்கள், யார் இருக்க போகிறார்கள் என்று நினைத்து கொண்டேன். இருந்தாலும் இந்த துஆவை ஓதியதனுடைய விளைவாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு கணவனாக அமைந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆக இந்த துஆ நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும், வியாபாரத்தில், குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை சொல்லித் தருகின்ற துஆ. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கஷ்டங்கள் வருகின்ற போது இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான இழப்புகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற போது சபுரன் ஜமீலை, பொறுமையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.